Hi friends, welcome to IT Pros official channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு எப்படி ஒரு விண்டோஸ் 11 ISO ஃபைலை பென்ட்ரைவில் பூட்டபுளாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ரஃபூஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். ஈவன் விண்டோஸ் 7, 10, 11 இல்லைன்னா நீங்கள் ஒரு லினக்ஸ் எது வேணாலும் இந்த ரஃபூஸ் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம ஒரு பென்ட்ரைவை பூட்டபுளாக மாற்றலாம். இதுக்கு பேசிக்காக நமக்கு ISO ஃபைல்ஸ் வேணும், விண்டோஸ் லினக்ஸ் வேணும். இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிளில் விண்டோஸ் 11 எடுத்துக்க போகிறோம். தென் ரஃபூஸ் சாஃப்ட்வேர் வேணும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம், rafus.ie போய் நம்ம ரஃபூஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட் லிங்க்கில் ஜஸ்ட் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஒரு என்ன ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ் எது யூஸ் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் அதுலேருந்து எடுங்க. ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் ஏபிள் டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் எடிஷன் எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகிரும். ஜஸ்ட் ரொம்ப சைஸ் 2 MB தான் இருக்கும் சைஸு. ஜஸ்ட் விசிட் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிருக்கும். ஜஸ்ட் டவுன்லோடில் ரஃபூஸ் சாஃப்ட்வேரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேசிக் செட்டிங்ஸ் இருக்கும். உங்கள் பென்ட்ரைவ் என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ ஜஸ்ட் அந்த மாடல் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதுக்கான விண்டோஸ் பூட்டபிள் இமேஜ் விண்டோஸ் 10 எடுத்துக்கோங்க, இல்லை 11 எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 11 எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் செலக்ட் ஆகிடும். தென் இமேஜ் ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷன் ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா MDR GPT இருக்குது. இப்போல்லாம் நம்ம GPT தான் யூஸ் பண்ணுறோம். இதனால் GPT செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லேபிள் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் இதையே விட்டுடலாம். நீங்கள் வேணும்னா மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் விண்டோஸ் 11 IT Pros நான் லேபிள் பண்ணுறேன். ஃபைல் சிஸ்டமில் NTFS வச்சுருக்கேன். ஜஸ்ட் கிளிக் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த விஷயம் எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். ஒரு வார்னிங் பார்க்கலாம். நீங்கள் இந்த வார்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் சைஸ் சொல்லி பென்ட்ரைவ் டெஸ்ட்ராய் ஆகிடும், பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிக்கும் அப்படின்னு சொல்லும். ஓகேயில் கிளிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகி பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆக ஆரம்பித்து பார்ட்டிஷன்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் பார்ட்டிஷன் க்ரியேட் ஆனது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் ISO ஃபைல்ஸு உங்களோட பென்ட்ரைவில் காப்பி ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி ஆக ஆரம்பிக்கும். உங்களோட சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே காப்பி ஆக முடிஞ்சிடும். ஒன்ஸ் இது காப்பி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பென்ட்ரைவை யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், OS இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பென்ட்ரைவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு OSஐ இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் IT Pros Official. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.